லைவானவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா, அனோமி அப்படின்ற படத்தை வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பாவனா அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆமாங்க, கிட்டத்தட்ட அவங்க படம் தமிழில் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே வந்து சொல்லலாம். அதாவது அனோமி அந்த படத்தில் வந்து கம்பேக் பாவனா அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பாவனா வந்து பார்த்தோன்னா தடவியல் நிபுணராக வந்து வராங்க. இந்த தடவியல் நிபுணராக இருக்கிறதுனால தடவியல் நிபுணராக இருக்கிற பாவனா அவர்கள் அவருடைய பெற்றோர் வந்து திடீர்னு வந்து ஒரு சாலை விபத்தில் வந்து இறந்துடுறாங்க. அந்த அதிர்ச்சியில் இருக்கிற அவங்க தம்பி ரொம்பவும் மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாரு. அந்த மன ரீதியாக பாதிக்கப்படுற தம்பியை எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பாவனா அவர்கள் எப்படி வந்து பராமரிக்கிறாங்க, தம்பி அதாவது அதுலேருந்து அந்த ஆக்சிடென்ட்லேருந்து மீள முடியல. பாவனா அவர்கள் தம்பியை எப்படியோ காப்பாற்றிடலாம் அப்படின்னு எப்படி காப்பாற்றினாலும் திடீர்னு வந்து பாவனா அவங்க தம்பியை வந்து இறந்துடுறாப்புல. பாவனா தம்பி இறந்த மாதிரியே வந்து வேற ஒருத்தரும் வந்து இறந்துடுறாப்புல. ரெண்டு மரணங்களும் வந்து அதாவது ரெண்டு மரணங்களும் வந்து ஒரே மாதிரியே இருக்குது. பாவனாக்கு ஒரு சந்தேகம், எப்படி வந்து ரெண்டு மரணங்களும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த மரணங்களுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அற்புதமாக இயக்குனர் கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தற்கொலை முயற்சி வந்து காவல்துறை எல்லாருமே வந்து தெரியுமே, காவல்துறை எப்படி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தன போகல அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து அந்த படத்தில் நடக்கிற மாதிரி வந்து இயக்குனர் வந்து ஒரு சில காட்சிகள்லாம் வந்து வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் அதே பாணியில் திடீர்னு வந்து ஒரு இளம்பெண்ணும் வந்து சாவுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப சூப்பராக வந்து இயக்குனர் கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அந்த கொலை கண்டினியூவாக வந்து ஒரே முறையாக நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஏன்னா 3வது கொலை நடந்துட்டோன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்ற விஷயங்கள் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. கேமராமேனு உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து கேமரா ஒர்க்கும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். தடவியல் நிபுணராக வந்து பாவனா வராங்க. ரகுமான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு போலீஸ்காராக வந்து வராங்க. இந்த படத்தில் இந்த க்ரைம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா இயக்குனருக்கு தான் உண்மையிலே வந்து சொல்லணும். அந்த க்ரைமை வந்து எப்படி கண்டுபிடிக்கிற விஷயங்கள் ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப அற்புதமாகவும் வந்து இயக்குனர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். மொத்தத்தில் அனோமி படம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உட்காந்து பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரியே வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதம். அது க்ரைம் த்ரில்லர் தான் படம். ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு கேமரா ஒர்க்கு, மியூசிக்கு எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.